இந்த சேனலை நீங்கள் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள். இன்று நாம் தியானிக்கவிருக்கும் வேத வசனம் சங்கீதம் 50ஆம் அதிகாரம் 15வது வசனம். ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய். இந்த வசனத்துல 2 முக்கியமான விஷயங்களை கடவுள் நமக்கு சொல்றாரு. முதலாவது, ஆபத்து வரும்போது யாரை நோக்கி கூப்பிடணும்? நம்மை படைத்த, நம்மை பாதுகாக்கிற நம்ம தேவனாகிய கர்த்தரை நோக்கி கூப்பிடணும்னு சொல்றாரு. நிறைய நேரங்கள்ல நமக்கு ஒரு கஷ்டம் வந்துட்டா உடனே மனுஷங்களையோ இல்ல வேற ஏதாவது வழிகளையோ தேடி போறோம். ஆனா இந்த வசனம் தெளிவா சொல்லுது, முதல்ல நம்ம தேவனை நோக்கி கூப்பிடுங்கன்னு. ஏன்னா அவர்தான் எல்லா பிரச்சனைகளையும் தீர்க்கிற வல்லமையுள்ள தேவன். 2வது முக்கியமான விஷயம் என்னன்னா, அப்படி நம்ம கூப்பிடும்போது தேவன் என்ன செய்வாராம்? நான் உன்னை விடுவிப்பேன்னு சொல்றாரு. அதாவது எந்த ஆபத்துல நீங்க சிக்கியிருந்தாலும் சரி, அந்த பிரச்சனையிலிருந்து உங்களை விடுவிக்கிற வல்லமை எனக்கு உண்டுன்னு தேவன் சொல்றாரு. இது எவ்வளவு பெரிய நம்பிக்கை கொடுக்கிற வார்த்தை இல்லையா? ஆனா தேவன் இதோட நிறுத்திக் கொள்ளல. நீ என்னை மகிமைப்படுத்துவாய்னு சொல்றாரு. அதாவது அவர் நமக்கு உதவி செஞ்சதுக்கு அப்புறம் நம்ம என்ன பண்ணணும்? அவரை நன்றி சொல்லி துதிக்கணும். அவர் செஞ்ச நன்மைகளை மற்றவங்களுக்கு சொல்லணும். அதுதான் நம்ம தேவனை மகிமைப்படுத்துற வழி. யோசிச்சு பாருங்க, நமக்கு ஒரு கஷ்டம் வரும்போது நம்ம கூப்பிட்ட உடனே உதவி செய்யறதுக்கு ஒருத்தர் இருக்காருன்னா அது எவ்வளவு பெரிய பலம். அந்த பலம்தான் நம்ம தேவன். அதனால இனிமே உங்களுக்கு எந்த கஷ்டம் வந்தாலும் சரி, யாரை முதல்ல நினைக்கணும்? சங்கீதம் 50ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய். ஆமென்.